எல்லாரும் ஓட் கேம்பெயின் பண்ணணும் வேற ஒருத்தருக்கா இழிஞ்சது என்ன பண்ணுவா போய் உட்கார்ந்துட்டா பிக் பாஸ்ல இருந்து எல்லாருமே வந்துட்டோம் ஸ்மால் பாஸ்ல இருந்து வர மாமா உருமாண்டி அவர்களே, எங்க மச்சான் கஞ்சித்தாளி அவர்களே, மற்றும் எங்க குழந்தையாமார்களே, மற்றும் எங்க வீட்டில் பொண்ணு எடுத்து பொண்ணு கொடுத்த இருக்கு சுப்பையா அவர்கள். காலைல சாப்பிட பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு கேட்டியா நீ? நீங்களே ஏதாவது பண்ணி கொடுத்துருவீங்கன்னு தெரியும். நக்கு செத்த பையல. ஓகே ஸோ நான் வந்து தேர்ந்தெடுக்கிறது வந்து ஆப்வியஸ்லி தினேஷ் தான். ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், அப்படி சொல்லக்கூடாது. இதுதான். பின்னாடி டிரான்ஸ்பரண்டா பின்னாடி பேசுறதோ இல்ல அதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இதுதான் மேட்டர் அப்படின்னு ஆடி இருக்காரு. ஸோ போடுங்கம்மா ஓட்டு தினேஷ் நம்ம பார்த்து. நான் வந்து விஜய்க்காக கேம்பெயின் பண்ண போறேன். நல்லா மூஞ்சிய பாரு, சேவிங் பண்ண மலை குரங்கு மாதிரி. வாக்காளர் பெருமக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, விஜய் அவர்கள் இந்த வீட்டில் 3 வாரம் விளையாண்டு விட்டு ஃபர்ஸ்ட் வீக்கே அவன் கேப்டன். அப்புறம் நான் ஆட்டத்தை ஆரம்பிக்க வேண்டியதானே. ஆக்சுவலி அவனோட கேப்டன்சி பத்தி கமல் சார் ரொம்ப நல்லா பேசினாரு. காபி பலகாரம் எல்லாம் சாப்பிட்டுட்டு வந்த வழியே ஓடி போயிரு, இல்ல கால் 2 இருக்காது. டாஸ்க்லாம் வேற லெவல். அவங்க வந்தாலே வந்து நாங்கெல்லாம் செதறுவோம். அந்த மாதிரி டாஸ்க் விளையாடும். ஐயோ வந்துட்டா அந்த மாதிரி இருக்கும். சாவு சாவும்ல செத்த பையில. நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையில. நீ நலமா இருந்தா. அண்ட் அவன் எப்படின்னா ஆக்சுவலி அவனும் மேலே வரும்னு நினைப்பான், கூட இருக்கிறவங்களும் மேலே வரணும்னு நினைப்பான். அவனோட குணமே அது அப்படிதான். நல்ல குணத்துக்கெல்லாம் சேர்த்து விஜய்க்கு எல்லாரும் ஓட் பண்ணிருங்க. பாவம் விஷ்ணு வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டேரா. ஆக்சுவலா டிக்கெட் டு ஃபினாலே வாங்கி அப்படியே ஒரு எல்லாரையும் ஒரு பயங்கரமா செதற. எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா தான் போயிட்டு இருக்கு. விஷ்ணு வந்து ஒரு 2-3 நாளா ஏதோ ஒன்னு யோசிச்சுட்டே இருக்கிறப்பல. வர்ற ஒத்தையிலே குளிக்கிற, ஒத்தையிலே போற, உன் புருஷன் கூட வர்றது இல்லையா? அவன் செத்துட்டானா? எப்படி? நீ எதுவும் யோசிக்காத, உனக்கா நான் கேம்பெயின் பண்றேன். நீ ரொம்ப பேசுற, நீ போக வேண்டாம். நான் வேற யாராவது சரியா? சண்டை அப்படிங்கறது வந்து இங்க எல்லாருமே போட்டிருக்கிறோம். அது சண்டையில வந்து நம்ம பேசுறது போறது எல்லாம் இருக்கணும். ஆனா யார் யா நீ? கொலகாரன் தானே? உன் கேஸ் கட் எடுத்து படிச்சேன். விஷ்ணுட்ட இருக்கிற ஒரு பெரிய சண்டையோட அது பயங்கர ரசிக்கிற மாதிரி இருக்கும். என்ன பண்ணாலும் சரி, இந்த இடத்துல விஷ்ணு இருந்தா என்ன பண்ணிருப்பாருங்கிற மாதிரி ஒரு நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டேன், என் ஆள் அங்க வருவான் சொல்லி விடு. சரி தல வைக்கிற ஒரு கேரக்டர். என் தலையில ஊத்து. எல்லா இடத்துலயும் உன்னோட இதை கொடுத்துட்டு இருக்கிற அண்ட் உன்னோட பெஸ்ட். இன்னும் இந்த 5 நாள்ல நீ மறுபடியும் கொடு, ஓகேவா? போற்றுவார் போற்றட்டும், தூற்றுவார் தூற்றட்டும். அடேங்கப்பா, பெரிய பெரிய தத்துவம்லாம் பேசுற. நீ உன்னோட கேம் ஆடு. யார் இருந்தாலு? அவர் தாங்க மயில் வாங்கணும். கையெழுத்து வாங்கிட்டு அனுப்ப வேண்டியதானே? எதுக்கு வாசல் உட்கார வச்சிருக்கீங்க? ஓகேவா? உனக்கு வந்து பூ மாலைகள் ஆட்டோமேட்டிக்கா வந்து விழும். நீயா இருந்தனாலே உனக்கு பிளஸ். நீ அப்படி வரியா? கேம்பெயின் காருக்கு பண்றேன்னா நான் மணிக்கு பண்றேன். பாதுகாப்பெல்லாம் பலமா தானே போட்டிருந்தது. பார்த்தேன் சிசிடிவில உங்க பாதுகாப்பு பலத்தை. ஸோ அதாகப்பட்டது மகாஜனங்களே, மோடி ஒரு 11 நாமினேஷன்ல இருந்து என்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இப்போ போயிருவானா அப்போ போயிருவானா திக்குமுக்க ஆடி அந்த நூல் இலையில் ஒருத்தன் வந்திருக்கா. ஐயோ ஆத்தா, இந்தாளா பிளாஸ்டிக் குடத்தை வச்சுக்கிட்டு பீத்துறப்பா. சதான் போவியா? அதாவது அதுதான் மணி. மணி என்னப்பா? ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து மணி வந்து காலையில அந்த ஒரு வைப் இருக்குல்ல, இவன் அந்த சோர்ந்து என்னதான் ஒரே ஒரு விஷயம் நீங்க வந்து பெருமையா நீங்க சொல்லிக்கலாம், தன்னிலை இருந்திருக்கிறது ஒரு பெரிய விஷயம். ஸோ அதனால வந்து கண்டிப்பா மணிக்கு ஓட் பண்ணுங்க. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. இஸ் a good player. குட் மார்னிங் சூர்யா. குட் மார்னிங். சோ அதான் நேத்து நான் கமல் சார்ட்ட சொன்ன மாதிரி தான், லைக் ஐ அம் a fan of மாயா.
மேடம் இது ஆக்ஷன். எனவே நான் ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் வீக் அவங்க எவ்வளவு அடி வாங்கினாலும் பிரச்சனையே இல்லப்பா எனக்கு. நான் அடுத்த நாள் எந்திரிச்சு என் வேலையை பார்க்க போறேன். நான் இவ்வளவு தூரமா வந்துட்டாங்க. எனவே சண்டை எல்லாமே போட்டிருக்காங்க. விஷயமா இங்க வந்த என் சங்கத்தால அடிச்சவன் அவன். இவங்களும் பயங்கரமா சண்டை போட்டிருக்காங்க. ஆனா இந்த சண்டை போடுறவங்களே ஓட விட்டுருக்காங்க. பயங்காட்டுறானே. நல்ல கேமர் என்னை பொறுத்த வரைக்கும். இன்னொரு கேமர் இருந்தாரு. அதுக்கு அடுத்தது நான் லைக் அவங்க ரேஞ்சில யோசிக்கிறது மாயா தான். சொல்லுவாங்க சொல்ல சொல்லி இருக்கோம். என் தம்பி எல்லா கேமராவும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா எல்லாம் தான் ஓடுது. சோ சூப்பர் கேமர். சோ மக்களே மாயாக்கு ஓட்டு போடுங்க. ஏதாவது பார்த்து குடு தரரின. யார் யாரோ நண்பன் என்று ஏமாந்த நெஞ்சம் இன்று நினைக்கிறான் அப்படி பஞ்சாயத்து நினைக்கிறேன். அதை சொல்லு முதல்ல. ஏண்டா ஒருத்தர் எனக்கு ஓட்டு கேட்டு சாவு சாவும்ல செத்த பையல நீ நலமா இருந்தா எனக்காக யார் பேசுவான்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனா சத்தியமா expected தான். அதெல்லாம் சரி பேசவே ஓகே தேவையில்லை. உனக்கு நீயே பேசிக்கலாம். சரி ஓகே. நான் வந்து தினேஷ் ப்ரோக்காக பேச போறேன். ஆண் சிங்கம் பாதுகாப்புல பெண் சிங்கம் எல்லாம் குடிச்சுக்கிட்டு இருக்கு. உங்க மனசோ அளவாயிர வயசு. கண்டது கழுதியில பார்த்து கண்ணில கெடுத்துக்கிறாங்க. அந்த பக்கமா போக ஆக்சுவலா சந்தோஷம். சோ என்னன்னா வந்து இவர் அப்படின்னு பாக்குற மாதிரி ஒரு ஃபயரா தான் என்டர் ஆனாரு. ஆக்சுவலி அவருக்குள்ள டீப் டவுன் எல்லார் மேலயும் ஒரு கேரிங் அண்ட் அஃபெக்ட். இப்படி பாத்தீங்கன்னா தினேஷ் ப்ரோ வந்து இஸ் a வெரி குட். யார் போட்டோ இது பறந்து வருது பர்சனாலிட்டி இந்த வீட்ல. ஒன் ஆஃப் தி பீப்புள் ஹூ டசன்ட் கேரி எனி பேகேஜஸ். அதனால நான் ஃபீல் பண்றேன் நம்ம வந்து கண்டிப்பா அவரை மாதிரி தான் அதை ஃபேஸ் பண்ணணும்ன்ற விஷயத்த நான் அவர்கிட்ட நான் கத்துக்கிட்டேன். சோ என்ன குச்சியை காணா? நீ தீப்பெட்டி தானே கேட்ட, குச்சியை கேட்க. ப்ளீஸ் மக்களே ஓட் ஃபார் தினேஷ் ப்ரோ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.